ஹாய். நேத்திக்கு நம்ம கட் பண்ணி லாஸ்ட் வீடியோவில் நம்ம கட் பண்ணின அந்த குட்டீஸ் ஃப்ராக் வந்து இன்றைக்கி ஸ்டிச்சிங் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பேக் பார்ட் எடுத்துக்கிறேன். அந்த நடுவில் நம்ம ஹூக் வைக்கிறதுக்காக ஒரு 2.5 இன்ச்சு வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதே மாதிரி கட் பண்ணி மேல் பக்கமாக வச்சு அடித்து உள்ளே திருப்பிக்கங்க. திருப்பும்போது அந்த ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக ஊக்கு வைக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். அதே மாதிரி அந்த பக்கம் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் பீஸ் வச்சு நம்ம நெக்கு சுற்றியும் வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்லீவுக்கும் அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது ஸ்கர்ட் பார்ட்டை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ சென்ட்ரு பீஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு முன்னாடி பக்கம் 3 பீஸு, பின்னாடி பக்கம் 3 பீஸு. அதில் வந்து முன்னாடி பக்கம் இருக்கிற பீஸ் எடுத்து சென்டர் பீஸையும் சைடில் எப்படி வருங்கிறத ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது மேலேருந்து கீழே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. 2 தையல் போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும். கீழே வரும்போது அந்த ஷேப் வரும் இல்லையா, கீழே பாட்டமில் கடைசியில் அதை வந்து நம்ம ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு ஒட்டுக்கா வச்சு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம ஷேப் கட் பண்ணோம்னா அப்போவும் திரும்ப நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே விலகி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக எப்படி நமக்கு ஷேப் வேணுமோ நீட்டாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 பக்கமும் 2 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், 2ஆக மடிச்சுட்டு கீழ்ப்பக்கம் இருக்கிற அந்த எக்ஸஸ் கிளாத்து நமக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ அந்த இன்ச்சஸ் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு ஷேப்பாக நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக வந்துடும். இதே மாதிரி நான் இன்னொரு பக்கத்தில் இருக்கிற பீஸையும் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ வந்து மேல் பக்கம் கிளாத்தையும் கீழ் பக்கம் கிளாத்தையும் நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்ட்ரல்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை இந்த பக்கம் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் ஸ்டிச் பண்ணாலும் சரி, கரெக்டாக பார்த்து தையல் போட்டுருங்க. நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வச்சு நம்ம எப்போவும் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இதுக்குமே நான் 2 தையல் போட்டு எடுத்துருக்கேன். நம்ம தைக்கும் போதே 2 தையல் போட்டு தைச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து அது பிரிஞ்சிருது இல்லை கிழிஞ்சிருது அப்படின்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கும். நம்ம கஸ்டமர்ஸ்க்கு தைச்சி கொடுக்கும்போதும் என்றைக்குமே இந்த மாதிரி கிளாத்ஸ்லாம் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு கொடுத்துருங்க. நான் படிமான தையலும் இதுக்கு போட்டுறேன். போடும்போது இதனோட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ கீழ் பக்கம் இருக்கிறத மடித்து தைச்சிக்கலாம். தைச்சி முடிச்சுட்டு இது வந்து நான் பேக்கில் கட்டுற ரோப் எடுத்திருக்கேன். டபுளாக மடித்து வெளிப்பக்கமாக நான் ஸ்டிச்சஸ் போடுறேன். போட்டுட்டு நம்ம அப்படியே உள் பக்கமாக பெரட்டி எடுத்துக்கலாம். டேசல்ஸ்க்கெலாம் நம்ம போட்டு உள் பக்கமாக பெரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பின் வச்சு நான் அதில் வந்து ஒரு பின்னூசி சேஃப்டி பின் குத்தி நான் அதை உள்ளே விட்டு வெளியில் எடுத்துக்கிறேன். பொறுமையாக எடுக்கும்போது இது நீட்டாக வந்துடும். இது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு அயன் பண்ணிக்கோங்க. இதை நான் சும்மா ரஃப்பாகவே வச்சு இப்படி லைட்டாக இப்படி தேய்ச்சி எடுக்கும்போது இந்த கிளாத் வந்து காட்டன் மிக்ஸ்டு கிளாத்தாக தானே நீட்டாக அதுவே வந்துடும். நான் டபுளாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு சைடு ஃப்ரண்ட் ஆர் பேக் சைடு ஏதாவது ஒரு சைடு வந்து
நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி வச்சு ஒரு சின்ன ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு சைட் ஜாயின் பண்ணும்போது இதை உள்ளே விட்டு தையல் போட்டோம்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த பக்கமும் கரெக்டாக ஹிப்பு கிட்ட வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் சைடில் எவ்வளோ சீம் அலோன்ஸ் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஒரு இன்ச்சுக்கு தான் விட்டுருந்தேன். அதை நான் வந்து 1 இன்ச்சுக்கு விட்டுட்டு மேலேருந்து இடுப்பு வரைக்கும் 1 இன்ச்சு, அப்புறம் அங்கேருந்து கீழே வந்து அப்படியே லைட்டாக கம்மி பண்ணிடலாம். கம்மி பண்ணும்போது தான் கீழே பாட்டம் நல்லா விரிஞ்சு கொடுக்கும். இப்படி சின்னதாக கம்மி பண்ணிகிட்டே வரும்போது கீழே வரும்போது 1/2 இன்ச் இல்லைனா ஒரு 3/4 இன்ச் வரைக்கும் மட்டும் நம்ம இடம் கொடுத்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி அந்த சைடும் போட்டுக்கோங்க. சைடில் எக்ஸ்ட்ரா 2 ஸ்டிச்சஸ் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு கொஞ்சம் உடம்பு வரும்போது கூட பிரித்து விடுறதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான். எவ்வளோ நீட்டான ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.